Hi all creators, welcome to my channel. If you are channel first time பார்க்கறீங்கன்னா இது ஒரு craft channel. Easy make பண்ண மாதிரி crafts எல்லாமே நான் போஸ்ட் பண்ணுவேன். இந்த crafts எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்ல அப்ப மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணி கூட bell icon click பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல ரொம்ப ஈஸியான ரொம்ப கியூட்டான ஒரு ஹேண்ட்மேட் பர்த்டே கிஃப்ட் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த கிராஃப்ட்க்கு நான் இந்த வேஸ்டான ஒரு ரெக்டாங்குலர் கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்ககிட்ட எந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் நமக்கு தேவையில்லை, ஸோ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா டாப் அண்ட் பாட்டமை செக்யூர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு கலப்பை ப்ரெஸ் பண்ணி இதை கவர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அந்த கிராஃப்ட்டுக்கு ஒரு க்யூட்டான குட்டி டால் தேவைப்படும். ஸோ இதை நான் வந்து ஸ்டேஷனரி ஷாப்பில் தான் வாங்கினேன். இந்த மாதிரி டால் அமேசானில் விற்கிதான்னு தெரியல, நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஸ்டேஷனரி ஷாப்பில் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நம்ம பர்த்டே கேக் செஞ்சிடலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு சர்க்கிள் ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் குட்டியாக வந்து இன்னொரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஒரு 3 லேயர் கேக் மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 2 லேயர் மாதிரி தான் பண்ணுறேன். ஸோ 2 சர்க்கிள்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வேஸ்ட்டான தின் கார்ட்போர்ட்லேருந்து ஒரு ஸ்ட்ரிப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ரிப்பை ஃப்ளெக்சிபிள் ஆகிறதுக்காக இப்படி பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து கேக்கோட சைடை கவர் பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஃப்ளெக்சிபிள் ஆகிடுச்சு. இப்போ இந்த சர்க்கிளோட பார்டர் கவர் பண்ணிடலாம். ஸோ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே சர்க்கிள் ஷேப்பில் வச்சு கவர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சர்க்கிளுக்கும் பண்ணிவிட்டு நல்லா ட்ராக விட்டுறலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த கேக்கோட பாட்டம் பீஸ் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து டாலோட கால் உள்ளே போகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன போர்ஷன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த டாலோட கால் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக இன்சர்ட் பண்ண முடியும். இப்படி பண்ணும்போது அந்த பாட்டம் பீஸும் டாலோட பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிக்கும். இப்போ நம்ம கேக் அசம்பிள் பண்ணிக்கலாம். அதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பெயிண்ட் பண்ணி டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தெர்மோகால் பால்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேன். ஸோ தெர்மோகால் பால்ஸ் வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு அதாச்சும் ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணிட்டு தெர்மோகால் பால்ஸ் வந்து மேலே ரவுண்டாக வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சைடு கவர் பண்ணுறதுக்காக ஒரு டிசைனர் சிசர் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி டெக்கரேட் பண்ணிவிட்டேன். ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக டெக்கரேட் பண்ணிவிட்டேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இந்த 2 பீஸும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ நீங்கள் வேணும்னா ஒரு 3 லேயர்ஸ் ஒரு 4 லேயர்ஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஹாப்பி பர்த்டேன்னு குட்டியாக எழுதி அதையும் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டேன். நம்மளோட பர்த்டே கேக் ரொம்ப க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது அந்த கார்ட்போர்ட் பாக்ஸோட டாப் அண்ட் பாட்டமாக கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுற வேலை இருக்குது. ஸோ அதாச்சும் வந்து அதோட டாப் அண்ட் பாட்டம் அது ரெண்டுத்துலையுமே வந்து செமி சர்க்கிள் ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட பாட்டமோட அந்த செமி சர்க்கிள் ஷேப் கண்டினியூவாக வரணும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டா அதோட பேஸ் அண்ட் டாப் ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த டாப் அண்ட் பாட்டம் பீஸை ஏதாச்சும் ஒரு கலப்பு யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எங்கிட்ட வேஸ்ட் இன்விடேஷன் யூஸ் பண்ணி இதை கவர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் கூட கலப்பப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இன்விடேஷன்ஸ் எல்லாம் அதாச்சும் வேஸ்ட் ஆஃப் இன்விடேஷன்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பீஸஸையும் நம்ம கார்ட்போர்ட் பாக்ஸோட டாப் அண்ட் பாட்டமில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். ஸோ இந்த இன்விடேஷனில் இந்த ஃப்ளவர் டிசைன் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஏன் வேஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அதையும் கட் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்கள் வந்து வேறு எதுனா கூட டிசைன் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட்லேயும் ஹாப்பி பர்த்டே எழுதி ஸ்டிக் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் என்னை விட சூப்பராகவே பண்ணுவீங்க. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் இந்த கிராஃப்ட் வந்து முடிய போகுது. ஸோ லாஸ்ட் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுற வேலை மட்டும்தான். ஸோ டபுள் சைட் டேப் வந்து இங்கே ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அதாச்சும் இந்த டால் வந்து உட்காரத்துக்காக டாலோட பொசிஷன் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும்ல, ஸோ அதுக்காக இந்த டபுள் சைட் டேப் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அது மேலே டாலை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஹாட் க்ளூ கன் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் டாலை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். பட் எல்லாருக்கிட்டையும் ஹாட் க்ளூ கன் இருக்காதுல, ஸோ அதனால தான் நான் இதில் வந்து டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ ஸ்டேஷனரி ஷாப்லேயே வந்து டபுள் சைட் டேப்னு கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். டால் அதோட பொசிஷனை செட் பண்ணியாச்சு. அடுத்ததாக கேக் தான். ஸோ அதையும் வந்து பாட்டமில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த டால் கூட சேர்த்து இன்சர்ட் பண்ணிடலாம். அது நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். கேக் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா நல்லா ட்ராக விடுங்க. ஸோ நல்லா ஃபிக்ஸ் ஆனது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்.
அட் லாஸ்ட் இந்த டிரான்ஸ்பரண்டான கிளாஸ் மாதிரி ஒரு ஷீட் இருக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதோட எக்ஸாக்ட் நேம் என்னன்னு தெரியல. பட் இந்த ஷீட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கிளாஸ் பெயிண்டிங் பண்ணுறவங்களாம் இந்த ஷீட் யூஸ் பண்ணி கிளாஸ் பெயிண்டிங் லேர்ன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அமேசானில் பார்த்தேன். சைட்ஸில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் யூஸ் பண்ணி கவர் பண்ணிவிட்டேன். ஸோ க்ளூ வந்து லிமிட்டடாக போடுங்க. நிறைய போட்டிங்க அப்படின்னா வெளியே பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் அசிங்கமாக தெரியும். ஸோ க்ளூ வந்து லிமிட்டடாக யூஸ் பண்ணி இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கோங்க. இந்த ஷீட்டோட எக்ஸாக்ட் நேம் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து இந்த கிளாஸ் ஷீட் அப்படி தான் கடையில் கேட்டேன். ஸோ இதில் ஒரு ஷீட்டோட விலை வந்து ₹2 தான். ஸோ அமேசானில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஷாப்ஸில் எங்கே கேட்டு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சைட்ஸில் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணி நான் ட்ராக விட்டேன். ட்ரை ஆனதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்க ஷீட் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் டாப் அண்ட் பாட்டமாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக சாட்டன் ரிப்பன் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் உங்கள் இடத்துக்கு திங்ஸ் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஹேண்ட்மேட் பர்த்டே கிஃப்ட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட பிக்சர் எடுத்து மறக்காமல் இன்ஸ்டாவில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிரெடிட் எடுத்து நான் பார்ப்பேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோட எண்ட் வரைக்கும் பார்த்து முடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிராஃப்ட் யாரெல்லாம் பார்ப்பாங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டான கிராஃப்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை.